வணக்கம் அஞ்சுகம் பூபதி. உங்களுக்கு மிக இளமையான ஒரு மிகவும் இளம் வயதில் வேட்பாளராக நீங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதனை உங்களுடைய எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு இந்த ஏற்கனவே கடந்த முறை திமுக சார்பில் நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம் சார். வணக்கம். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் கடந்த தேர்தலில் போட்டியிட்டேன். என்னுடைய பேர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்கள் தெளிவா மக்களிடத்தில் எங்களுடைய கழகம் ஆட்சி பொறுப்பில் வந்தால் என்னென்னவெல்லாம் மக்களுக்கு செய்வார்கள் என்று எடுத்துரைத்து நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். வெற்றி வாய்ப்பு நல்லா இருந்தது. பட் ஆனால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதுனால மீண்டும் இந்த இடைத்தேர்தலை தஞ்சை மக்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இந்த 6 மாத காலமாக இந்த ஆளும் கட்சி எந்த விதத்திலுமே ஒரு பயன்படாத எந்த செயல்பாடும் இல்லாம இருக்கிறதுங்கிறது நன்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய கழகம் எல்லா வித மக்கள் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்குங்கிறதுல நல்ல தெளிவா இருப்பாங்க. ஆகவே அதையே முன்னிறுத்தி நாங்கள் மீண்டும் இந்த இடைத்தேர்தலில் மக்களிடத்திலே வாக்கு சேகரிக்க உள்ளோம்.